வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம மூலிகை விருந்து பகுதியில் என்ன டிஷ் செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை வெண்ணெய் அவியல். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதை நாம இப்ப பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை, வடிச்ச சாதம், உப்பு, மிளகுத்தூள், வெண்ணெய். இதை நாம இப்ப எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. இதுல வந்து கீரையை நம்ம கிள்ளி கிள்ளி போடணும். பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து அடிக்கடி எடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு வளரும் பொழுது கண்ணில் உள்ள ப்ராப்ளம் எதுவுமே வராது. இதில் வந்து இரும்பு சத்து கூட ரொம்ப அதிகமாக இருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். கீரை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடு வந்து கம்மியானதுக்கு அப்புறம் நம்ம ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப சூடு ஆறிடுச்சு. இதை நம்ம ஜார்ல எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து திரும்ப ஒரு தடவை அடிச்சிடலாம். நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ வடிச்சு வச்சிருக்க சாதத்தை போட்டுக்கலாம். இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து ஊத்திடலாம். இதுல கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கங்க. இதுல வந்து நம்ம இப்போ வெண்ணெயை வந்து நல்லா உருக்கி இதுல ஊற்றணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு ஏற்ற அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நம்ம சாதத்தோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடுங்க. இதை ஒரு பவுல்ல போட்டுடலாம். இப்போ பொன்னாங்கண்ணி கீரை வெண்ணெய் அவியல் ரெடி. இது எப்படி செய்யலான்றத ஒரு சின்ன ரீக்கா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல கடாய் வச்சு
ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு அதுல நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா கிள்ளி போட்டு வேக வைக்கணும். அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கீரையை நல்லா ஆற விடுங்க. கீரை நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஜார்ல போட்டு நல்லா கீரையை அடிச்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல எடுத்து அதுல நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்தை போட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்து ஊத்திடுங்க. இதுல கொஞ்சமா மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து வச்சிடுங்க. இப்போ அடுத்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சு வெண்ணெயை வந்து நல்லா உருக்கணும். உருக்கி சாப்பாட்டுல வந்து ஊத்திடணும். இப்போ ஊத்தி நல்லா கிளறிடுங்க. இப்போ நம்மளுடைய பொன்னாங்கண்ணி கீரை வெண்ணெய் அவியல் ரெடி. பொன்னாங்கண்ணி கீரை நம்ம ரெகுலரா சாப்பிட்றதுனால நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து 40 days தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, குழந்தைகளை இருந்து அதிகமா கொடுத்து வளர்த்தீங்கன்னா நம்ம வந்து கண் டாக்டரை தேடி நம்ம போகணும்னு அவசியமே இல்லை. கிட்ட பார்வை, தூர பார்வை இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உள்ளவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து அஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கு. வாத மூலத்துக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப ரொம்ப நல்லது.